ஹலோ எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான பாகற்காய் வதக்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக பாகற்காய்னா யாரும் விரும்ப மாட்டேங்கிற அது கசக்கும் அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கோ, இந்த மாதிரி பண்ணி பார்த்தேன்னா குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கட்டி கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவா. இந்த மாதிரி பாகற்காவை வெள்ளையாக திருத்தணும். பொடி பொடியாக திருத்தக்கூடாது, வெள்ளையாக திருத்தினுட்டு ரொம்ப கனமாகவும் திருத்தக்கூடாது, மெலிசாக திருத்தி உள்ளுக்குள்ளே விதையெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். எடுத்துட்டு தண்ணியில் போட்டு 2 வாட்டி அலசிடணும். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்புலாம் எதுவுமே தாளிக்கிறது கிடையாது. இந்த தண்ணியில் திருத்தி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பாகற்காவை இந்த கடாயில் சேர்த்துட வேண்டியதான். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான சால்ட் உப்பை போட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். 3 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு பிரட்டி விட்டோம்னா நல்லா சுருளாக வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு குழம்புல அப்படியும் நம்ம பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். இந்த பாருங்க, இதுக்கு தேவையான சால்ட் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு 2 பிரட்டி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு பிரட்டி விட்டுட்டோம்னா நல்லா சுருளாக வதங்கி வந்துடும். கடைசியாக காரப்பொடியும் பெருங்காய பொடியும் சேர்த்து ஒரு 2 பரட்டிக்கலாம். இப்போ தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். 3 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு பிரட்டி விட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருந்தேன். இப்போ வெந்துருத்தான்னு பார்க்கலாம். நல்லா சுருளை வெந்தெடுத்து முதல்ல ஊற்றிருந்தோமே அந்த எண்ணெய் தான் எக்ஸ்ட்ரா. நான் எதுவும் எண்ணெய் சேர்க்கலை, ஏற்கனவே உப்பு போட்டு தான் வதங்கியிருக்கு. இதுக்கு தேவையான குழம்புல அப்படி சேர்க்கலாம். குழம்புல அப்படி எப்படி அரைக்கிறது, என்னென்ன பொருள் போடுறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். இதால் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த பெருங்காய பொடியும் கொஞ்சம் தூவுறேன். 2 பிரட்டி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். அப்போ தான் இந்த கார நெடி வாசனை எல்லாம் போகும். போனதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், காரப்பொடியும் பெருங்காயம் போட்டு நல்லா பிரட்டியாச்சு. 3 நிமிஷம் ஆகிடுது. எப்படி உதிராக இருக்குது பாருங்கள். எண்ணெயே ரொம்ப குடிக்கலை, சாகியாகவும் இல்லை. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தேன்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவா, கசக்கிறதுன்னு சொல்லவே மாட்டா. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.